ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய நம்ம மொபைல் வாங்கும் போது கொடுப்பாங்க இல்லையா, அந்த மொபைல் பாக்ஸு, அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸு, இதெல்லாம் தூக்கி போடுற ஜாமான்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றலான்னு தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த எம்டி மொபைல் பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், என்கிட்ட ஒரு 2 மொபைல் பாக்ஸ் இருந்துச்சு. நான் அதை வச்சு உங்கள்கிட்ட ஒரு 4 ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி பாக்ஸு ஒரு 3 பாக்ஸை லைனாக இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இப்படியே தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது என்னங்க ஆர்கனைசர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கிச்சனில் ஷெல்ஃபில் இந்த மாதிரி வரிசையாக அந்த பாக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மேலே பெரிய பெரிய டப்பாலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம குட்டி குட்டியாக அந்த பெருங்காய டப்பா, அப்புறம் பெப்பர் பாக்ஸு, சால்ட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதெல்லாம் இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸுக்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆர்கனைசர் மூலமாக நம்ம கிச்சனில் நிறையா ஸ்பேஸ் சேவிங் கிடைக்குங்க. ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஒரே ஒரு பாக்ஸை மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் இது மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதோட லென்த் அளவுக்கு கட் பண்ணி பாருங்கள். இது போல் கட் பண்ணி 2 டபுள் சைட் டேப் ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயமுமே பண்ண கிடையாது. இது மாதிரி டபுள் சைட் டேப் 2 ஒட்டிட்டு இதை செவுத்தில் ஒட்டி விட்டு எடுத்துக்க போகிறேன். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா பாருங்கள், இதை இது மாதிரி அழகாக செவுத்தில் ஒட்டி விட்டுட்டு வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒட்டி விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது போல் ஒட்டிட்டு இது மாதிரி ஃப்ளார்லாம் இது மேலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். குட்டி குட்டி டால், அப்புறம் அந்த புத்தருடைய டால்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டாலெல்லாம் இதில் வரிசையாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஒரு செலவும் இல்லாமல் நீட்டாக என்ட்ரன்ஸில் வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி 2 மொபைல் பாக்ஸை தாங்க எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது 2ஐயும் நான் இப்படி வச்சுருக்கேன் இல்லையா, ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அதை க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டால் நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பேக் சைடு 2மே ஈவனாக இருக்கணும். பாருங்கள், பேக் சைடு 2மே இது மாதிரி ஈக்குவலாக வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு பேக் சைடில் 2 டபுள் சைட் டேப் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் 2 டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி எடுத்துகிட்டு இதை செவுத்தில் நம்ம கிளாஸ்லாம் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இதை ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எல்லா பொருளையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக தான் உங்கள்கிட்ட மேக் பண்ணி காட்டியிருக்கேன். இதை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேஸ் வாஷு, அப்புறம் ரோஸ் வாட்டர், அப்புறம் பொட்டு, குங்குமம், கிளிப்ஸு, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம டபுள் சைட் டேப் ஒட்டுறனால இது ஸ்ட்ராங்காக நிற்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் உங்கள்கிட்ட இழுத்து காட்டியிருக்கேன், வரவே மாட்டேங்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த செவுத்தில் ஒட்டிக்கிச்சு. ஐடியா நம்பர் 4. இதுக்காக நான் இது மாதிரி ஒரு மொபைல் பாக்ஸு மட்டும் எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 6 வாட்டர் பாட்டிலுடைய கேப் எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்பை நான் உள்ளே ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டி லைன் பை லைனாக ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போது அந்த 6 கேப்பையுமே நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இது என்ன ஆர்கனைசர் அப்படின்னா, நம்ம எக்கு வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் அந்த எக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அடுக்கி வச்சாலும் ஒவ்வொரு சில டைம் நம்ம எக்கு அதிகமாக வச்சுருக்கனால பத்தாது.
இது மாதிரி ஆர்கனைசர் மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முட்டை கீழே விழவே விழாதுங்க. பாருங்கள், இதில் எக் ஆர்கனைசர் தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஐடியா நம்பர் 5. இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி வேஸ்ட்டாக இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக 2 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் மேலே இது மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4 ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இதுலேயே பெரிய பாக்ஸ் இருந்தாலும் இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணலாம். நான் குட்டி பாக்ஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் இந்த குட்டி பாக்ஸை வச்சே உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த 2 பாக்ஸையும் ஒட்டுறதுக்காக க்ளூ யூஸ் பண்ணி இதை 2ஐயும் இது மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி எடுத்துகிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தூக்கி போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சே யூஸ்ஃபுல்லான ஒரு கத்தியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. ஐடியா நம்பர் 6. ஃபைனலாக நான் இந்த வாட்டர் பாட்டிலை ஏற்கனவே யூஸ் பண்ணதான் வாட்டர் பாட்டிலை ஹாஃபாக கட் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம் முன்னாடி யூஸ் பண்ண அந்த குட்டி பாக்ஸோடைய மூடியை தான் இங்கே எடுத்திருக்கேன். அந்த மூடியில் இந்த அளவுக்கு கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த மூடியை கூட நான் இந்த இடத்துல ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த குட்டி பாக்ஸோடைய மூடியை வச்சு நான் ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணிட்டேன். பென்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஆர்கனைசர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 7 பண்ண போகிறோம். கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட எது மாதிரி டப்பா இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த டப்பாவில் இது மாதிரி சென்டரில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் அந்த கவர் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கவர் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த கவரெல்லாம் எப்படியும் கிச்சனில் நம்ம கொஞ்சம் தான் போட்டு வச்சுருப்போம். இல்லைனா எதுலையாவது ஒரு கவர் எடுத்து அந்த கவருக்குள்ளே எல்லா கவரையும் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கான ஆர்கனைசர் தான் நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அந்த கவரெல்லாம் இப்படி ஒரு வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு நான் போடுற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை இப்படியே எடுத்து தலகலாக திருப்பி இப்படியே அமுத்தி விட்டு அதை இந்த டப்பாவில் போட்டு இது மாதிரி நல்லா சிக்கு விழுகாத மாதிரி இழுத்தா ஈஸியாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டப்பாவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக அழகாக வருதுன்னு. இதை டபுள் சைட் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வாலில் ஒட்டி விட்டுக்கோங்க. நமக்கு கவர் தேவைன்றப்போ இதில் இப்படி உருவி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 8 ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டிலையே அந்த டஸ்டெல்லாம் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஷார்ப்னர் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு இது மாதிரி ஒரு கஸ்தூரி மஞ்சள் டப்பா ஒன்று எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு அந்த ஷார்ப்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் அளவுக்கு இந்த டப்பாவுடைய மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதை எப்படி நான் ஹோல்ஸ் போடுறேன் அப்படின்னா, சிக்கெடுக்கிற ஊசி இருக்கும் இல்லையா, அதை நல்லா அடுப்பில் காட்டி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸை அந்த ஷார்ப்னரில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபெவிக்விக் எடுத்துகிட்டு அந்த ஷார்ப்னரை ஹோல்ஸுக்கு இந்த மூடியில் இருக்க ஹோல்ஸும் ஷார்ப்னருடைய ஹோல்ஸும் சேமாக இருக்க மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். அது நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டிலையே அந்த டஸ்டெல்லாம் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு ஷார்ப்னர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி கொடுங்க. நம்பர் 5 இது ஐடியா நம்பர் 9. அதுக்கு நான் இது மாதிரி ஒரு ஜுவல் டப்பாவை எடுத்துக்கிறேன். அது நம்ம வீட்டில் எப்போவுமே வேஸ்ட்டாக தான் போட்டு வச்சுருப்போம். அந்த ஜுவல் டப்பாவை எடுத்துக்கிறேன். அதில் இது மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்சை தனியாக எடுத்துக்கோங்க. அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய தோடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தோடெல்லாம் இதில் இப்படி வரிசையாக லைன் பை லைனாக அடுக்கி வச்சுக்கலாம்.
அதுக்காக யூஸ் ஆகும். இது மாதிரி ஒரு 2 செட்டு தோடு 3 செட்டு தோடு எப்போவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொன்ன ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.